குஜால் சுயஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க செஞ்சு இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஆங்கர் டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் டு காமெடியன், காமெடியன் டு சைட் ஆக்டர், சைட் ஆக்டர் டு ஆக்டர், ஆக்டர் டு சிங்கர், சிங்கர் டு லிரிசிஸ்ட், லிரிசிஸ்ட் டு ப்ரொடியூசர். யாரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, நம்ம வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம எஸ்கே அண்ணா. ஸோ அவரோட பிறந்தநாள் இன்னைக்கு. நம்மள ஒரு ஆள் சினிமாவில் நம்மள மாதிரி ஆட்கள் உள்ளே போக முடியுமா? அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எஸ்கே அண்ணா. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கராக நமக்கு தெரியும். ஆங்கருக்கு முன்னாடி ஒரு கலக்க போவது யாருங்கிற ஷோவில் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிமிக்ரிங்கிற ஒரு வெப்பனை கையில் எடுத்துக்கிட்டு எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமோ எல்லாருமே வந்து என்டர்டெயின் பண்ணார். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் அடித்து அவருக்கு வந்து ஒரு ஆங்கராக வந்து ஒரு சான்ஸ் வந்து கையில் கிடைக்கிது. ஸோ அந்த ஆங்கர் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஈவெண்ட் நடக்கும் பொழுதும் சரி, ஸோ அவருக்கான கொடுத்த ஆங்கர் ஸ்பேஸுக்கும் சரி, ஸோ அந்த ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கவுண்டரு அண்ட் ஒரு சின்ன விஷயங்கள் அழகாக வந்து போட்டிருப்பாரு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ எப்படியெல்லாம் வந்து பசங்களாக இருக்கட்டும், ஸோ பார்க்குற ஆடியன்ஸில் வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுலேயே ஒரு ஹியூமராக இருக்கட்டும், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னியாக வந்து கொண்டு போவார். ஸோ அவர் ஆங்கராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போர் அடிக்காது. எப்படியெல்லாம் செய்யணுமோ அந்த மாதிரி செய்வார். ஸோ பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அது இது எது அங்கே அந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். டெலிவிஷன்லேருந்து ஒரு சினிமாவுக்கு போகும்போது அது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்காக தான் இருக்கும். ஸோ எல்லாராலுமே ஜெயிக்க முடியாது. ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், பேஷன்ஸாக இருக்கட்டும், இது வந்து லக்குன்னு சொல்லிடுறாங்க. லக்குன்னு சொல்லிட முடியாது. எத்தனை வருஷம் ஜேர்னி தெரியுமா அது. ஸோ அது எப்பவுமே ஒரு இன்டர்வியூலையும் சொல்கிறது அதுதான். ஸோ அவர் நிறைய அவமானங்கள், நிறைய எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அதை வெளில காட்டக்கூடாது. ஏன்னா அது வெளில காட்டினா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்களோ, ஸோ நம்மள மாதிரி மேலே வர பர்சன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்டர்வியூமே சரி சிரிச்சுக்கிட்டு பேஷன்ஸ் இருந்தால் போதுமானது அப்படிங்கிற மாதிரி நம்ம எஸ்கேன்னு சொல்லுவார். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ நம்மளுமே ஒரு பையன் வந்து அந்த ஸோ எல்லாராலுமே போக முடியும். சினிமாங்கிறது அவங்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே அது ஹார்ட் ஒர்க் பண்ணால், பேஷன்ஸ் இருந்தால் எல்லாருமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்பேக்காக இருந்தாலும் சரி, ஒரு செட்பேக்குன்னு தாண்டி ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம எஸ்கே அண்ணா ஒரு பிக் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எஸ்கே அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மூவிஸுக்கெலாம் வந்து ஒரு ப்ரொமோஷன் தருது. ஸோ சின்ன மூவிஸுக்கு வந்து இப்போ ஒரு ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், ஸோ வாங்க, ஸோ ஏன்னா எஸ்கே அண்ணா வந்தாருன்னா கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகி எல்லாருமே வந்து பார்ப்பாங்கள்ல அந்த மூவி. ஸோ அதுக்குமே வந்து ஒரு பெரிய மனசு தேவைங்க. அவ்வளோ பெரிய ஹீரோ இவ்வளோ வளர்ந்துருக்காரு. ஸோ ஒரு சின்ன படம் வந்து கேட்குறாங்க. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகிறதுங்கிறது ஒரு மனசு தேவை. ஸோ அந்த மனசு வந்து நம்ம சிவகார்த்திகேயனுக்கு இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன மூவிஸில் வந்து பாட்டெலாம் பாடுறாரு, பேமெண்ட் வாங்காமல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கவினோட அந்த லிஃப்ட் ஃபிலிமில் வந்து என்ன மயில் அந்த சாங் வந்து செமைட்டு சிவகார்த்திகேயனால். ஸோ அதான் அந்த மாதிரி சாங் வச்சு புல் பண்ணுறதுக்கு நம்ம எஸ்கே நான் கூப்பிட்றாங்க. ஸோ அதுக்குமே வந்து அந்த மனுஷன் வந்து என்னால் தான் க்ரௌடு ஃபுல்லாகும் அப்படின்னு பார்க்காம இவங்களுமே வளர்ந்து வரட்டுமே, எல்லாருமே ஜெயிக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு மனசு இருக்குது பார்த்தியா. அதுவே வந்து அவர் வந்து தூக்கிட்டு போய் மேலே வைக்கும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஸ்க்ரீன் ஷேரிங். ஸோ அந்த பார்சாலிட்டி பார்க்காம, ஸோ நான் வளர்ந்துட்டேன் அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஸ்கிரிப்டுக்கு இந்த என்ன சொல்கிற வேலைக்காரனுக்கு இவர் ஃபகத் ஃபாசில் வேணும் நினச்சிருந்தா தேவையில்லை. அவர் பயங்கரமான ஆக்டரு, இன்னும் நல்லா நடிப்பார், அவர் ப்ரொடக்ட் புல் பண்ணுற போகிற அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருக்கலாம். ஆனால் மனுஷன் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் மாவீரனில் வந்து நம்ம மிஸ்கின் சாரோடையும் சேர்ந்து நடித்தார். ஸோ ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நான் நினச்சிட்டு போகிறேன், ஸ்டார் வேல்யூக்கு தான் நான் வந்து படம் பண்ணுவேன், கூட யாருமே நடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சீன்ஸே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து உடைக்கிறது நம்ம தலைவன் தான் பண்ணுறது. அதை தாண்டி ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, டைகர் வந்து அடாப்ட் பண்ணுறாரு தலைவர். எல்லா வண்டலூர் ஜூவில். ஸோ எல்லா அனிமல்ஸுக்குமே வந்து சாப்பாடுலாம் கிடைக்கும், அது நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ டைகர்ஸ் வந்து வண்டலூர் ஜூவில் நிறைய செத்து போகுதுன்னு சொன்னாங்க. அதனாலேயே வந்து தலைவன் வந்து அதை பார்த்து அடாப்ட் பண்ணி அதுக்கான தனி ஃபுட் வந்து தலைவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறாரு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஹெல்பிங் மைண்டட்னு சொல்லும்போது ப்ரொடியூசராக கோட்டுக்காலி டேரக்டர்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல தலைவனுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. புதுசாக இருக்கிறாருங்க. டேரக்டராக இருக்கட்டும், அவர் படத்தை நடிக்கிற கேஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நியூ ஃபேஸஸாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து ஒரு பெரிய பாராட்டு. ஸோ எஸ்கேனா யுவர் இன்டு எ பிக் லீக். ஸோ யுவர் அ ஸ்டார்.
அதாவது ஆங்கர்லேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடித்து ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணி ஒரு ஹீரோவாக ஆகி 100+ க்ரோஸ் கிளப்பில் வந்து இன்றைக்கி இருக்கார். அது வந்து ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் அ கலெக்ஷன். தனி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நெகட்டிவிட்டி இருக்குது இவருக்கு. ஸோ நிறையா வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஆனால் எதுவுமே காதில் வாங்காமல் ரியாக்ட் பண்ணாமல் அவரோட கோல் என்னங்கிறது நேராக அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அதுவே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா சரி, அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு நான் மாதம் இந்தமாரி நினச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு இல்லாமல் ஒரு படத்துக்கு ஒரு நியூ ட்ரை கொடுத்து, அது இல்லாமல் மெயினான திங் என்னன்னா, ஒரு படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அந்த ஆக்செப்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருக்குமே வந்து அந்த அக்செப்டன்ஸ் வராது. ஸோ எஸ்கே நாங்கள் வந்து அந்த அக்செப்டன்ஸ் இருக்குது. எதனால தப்பாக இருக்கும், இது நான் நினச்சனால தப்பா, மற்றவங்க நினச்சினா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதுவே வந்து அந்த ஏற்றுக்கிற மனம், ஸோ அது யாருக்குமே வராது. ஸோ எஸ்கேனா நீங்கள் வந்து பிளெஸ்டு. அண்ட் ஒரு கோலிவுட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஹீரோ தேவை. நீங்கள் எப்பவுமே ஓடுறபடி ஓடுங்க, வி சப்போர்ட் யூ. ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் we love you a lot. ஸோ ஹாப்பி 40th பர்த்டே. ஸோ இந்த பர்த்டேலேருந்து இன்னும் வந்து நீங்கள் அடுத்த லீக் போகிறீங்க, இன்னும் மேலும் போகணும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் இருப்போம். நெகட்டிவிட்டியை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் ஓடுறபடி போங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு நாங்களும் வந்து நிறைய பேர் உங்களை மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஆகி உங்களை மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்கள் போட்டு கொடுத்த ட்ராக்குக்கு வந்து ரொம்ப நன்றி அண்ட் ஹாப்பியாக 40th பர்த்டே. ஸோ இதுக்கப்புறமா வரப்போகிற படங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றியாக அமையணும்னு சொல்லிட்டு வாழ்த்துகிறேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் சஞ்சய் ஃப்ரம் குஜால்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.